ஐயோ அத்தா, மாமா ஓடி போயிட்டாரா? என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அது எப்படித்த, பொண்டாட்டியும் பிள்ளைய விட்டுட்டு ஓடுறது தப்புல. விடுங்கத்த, நான் பாத்துக்கிறேன் உங்களை. இங்க வாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்கு, அங்கேயே இருந்துக்குங்க. ஐயோ குமாரு, உன்ன மாதிரி ஒரு நல்லவங்கள பார்க்கறதே கஷ்டம் குமாரு. நீ எங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியிறப்ப. அடியே, உங்க மாமாடி, குமார் மாமா. ஆமாம்மா, எனக்கு தெரியும். சின்ன வயசுல நான் மாமா கூட எல்லாம் விளையாண்டுருக்கேன்ல மாமா. ஐயோ அழகா கூப்பிடறாளே, இந்த வார்த்தைக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சரி வாங்க போலாம். குமாரு அவங்க அத்தையும் அத்தை பொண்ணையும் கூட்டிட்டு போய் அவனுக்கு சொந்தமான ஒரு வீட்டிலேயே குடி வச்சானா. அத்தை, இது எனக்கு சொந்தமான வீடு தான், இங்கேயே நீங்க குடியிருந்துக்குங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்கத்த, நான் செய்கிறேன். ஐயோ தம்பி, உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது தம்பி. சின்ன பையனா இருந்தாலும் எவ்வளோ பரந்த மனசு. உன்னை மாதிரி ஒருத்தனை பார்த்து தான் தம்பி என் மகளுக்கு கட்டி வைக்கணும். ஏடி மாமா கட்டிக்கிறியா? அம்மா போமா, எனக்கு வெக்கமா இருக்கு.